இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மை ஆண்டவருடைய இன்ப சமூகத்துல நாம் அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமான இந்த புதிய மாதத்தின் 3வது ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பா தேவரீர் எங்களை இதுவரைக்கும் கரம் பிடித்து கொண்டு வந்து சேர்த்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்களுடைய வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தூய ஆவியானவருடைய அனுகிரகத்தினால எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நடக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கம்பம் CSI உயிர்த்தொல்களின் ஆலயத்துல உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானம் நிறைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக காருண்யம் எங்களுடைய குடும்பங்களில தங்கி தாபரிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விரைவில் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள குடும்பமாய் பிரவேசிக்கவும், இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து நீரே பெரியவர் என்று சொல்லி உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை படைக்கவும் நீர் எங்களுக்கு பலன் தாரும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் என் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாங்கள் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளில் படிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, உம்மை தேடுகிற நாங்கள், உம்மை தரிசிக்க வாஞ்சிக்கிற நாங்கள், உம்முடைய பிரசன்னத்தை ருசிக்க காத்திருக்கிற நாங்கள், உம்முடைய ஆண்டவரை மெய் தெய்வ சமாதானத்தினால நிரப்பப்பட எங்களுக்கு பலன் தார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் முழுவதும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை கிட்டி சேரைகளை பலப்படுத்தும். இந்த ஆராதனைகளை நாங்கள் பாடப்போகிற பாடல்களை, ஆண்டவரே நம்பிக்கை நிச்சயத்தோடு ஏறெடுக்க போகிற ஜெபங்களை, இந்த ஆராதனை நிறைவுல ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற சத்திய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே.
తానే గాన స్తోత్రం కీర్తనం మంగళం స్తోత్రం పార్తి తానే గాన స్తోత్రం కీర్తనం మంగళం స్తోత్రం வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவே உம்முடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவே உம்முடனே பரிசுத்த அலங்கார உடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உம்முடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உம்முடனே. தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைமை கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைத்திருப்பார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கடவுளுக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணிகளின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய ஆண்டவரிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல திருமறை வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி
அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிற்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையா. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் அனைவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பொதுவான பாவறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்புதங்களை அறுக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகிறோம். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். எங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி உடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வன் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையுள்ள ஜீவ பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேர்ந்தெடுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை. தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார்.
பின்னர் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை நன்மையாய் தொடங்கி கொடுத்த ஆண்டவர், கடைசி ஓய்வு நாள் பரியந்தும் எங்களை உம்முடைய கிருபையினால் நிரப்புகிறீர். ஆண்டவரை, சீடர்களைப் போல உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஊன்றுகோலாய் விளங்க, தேவரீர் இந்த வேளையில எங்களோடு கூட பேசுமையா என்று சொல்லி நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாமா? ஒரு பழைய பாடல், பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே நம்மை என்றும் நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே நம்மை என்றும் நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், அஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம், அஞ்சகனை வெல்வோம். அரணானை கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணானை கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். ஆண்டவரே, யோவான் ஸ்நானகனை போல அவர் பெருகவும் நான் சிறுகவும், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த எஞ்சிய நாட்களில் உமக்காகவே நான் உழைக்க, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்த நீரே எனக்கு பலன் தாரும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்துகிற 1 கொரிந்தியர் 13:11 சகோதர சகோதரிகளே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இன்றைய விசுவாசிகளின் ஏக்க பெருமூச்சு, எங்களுக்கு தேவாலயத்தை எப்பொழுது தருவேன்? கொரோனா கொள்ளை நோயின் கொடிய தாக்கம் வரலாற்றில் முதல் முறையாக தேவாலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. நம்முடைய சொந்த பகுதிகளில் இந்த கொரோனா கொள்ளை நோயின் கொடிய தாக்கம் அதிகமாக தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஏசாயா 9:6 படி அவர் நாமம் அதிசயமானவர். எரேமியா 32:17 படி
உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். சங்கீதம் 1:2 இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். ரோமர் 12:12 படி ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். பிஸியாக இருப்பது நல்லதுதான். ஜெபம் செய்யவும் வேதத்தை வாசிக்கவும் கூட டைம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்போமே, ஆனால் you are in a dangerous zone. நாம் அபாய கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். லூக்கா 10:25 முதல் 37 வரை உள்ள வசனங்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவன் ஒரு சட்ட மேதை. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவன். ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு என்ன சொல்வார் என்று சோதித்து பார்ப்பதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்டான். அவனுடைய சிந்தையை அறிந்து கொண்ட ஆண்டவர், நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன விளங்கிக் கொண்டாய் என்று கேட்டார். லூக்கா 10:27 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். லூக்கா 10:28 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிதானமாய் உத்தரவு சொன்னாய் என்று சொல்லிவிட்டு அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தையை நடைமுறைப்படுத்த நாமும் தவறி இருக்கிறோமா? பிறரையும் அன்பு செய்யவே இந்த தவணையின் காலம் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Bring it to practice. இதை நடைமுறைப்படுத்த நாம் பழகிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஸ்டீபன் ஹாக்கிங் இவர் ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி. அவர் வேதனையோடு ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பூமி விரைவில் மனித குடியிருப்புக்கு தகுதியற்றதாக மாறிவிடும் என்கிறார். இந்த வேதனையான தருணத்துல நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய விசுவாச பயணத்துல சில காரியங்களை அறிந்து கொள்ளவும் அணிந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். பிறரை திருத்துவதை விட்டுவிட்டு பிறர் குறைகளை காண்பதை குறைத்துக் கொண்டு பிறர் விரும்பாத பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு பிறரிடம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை தவிர்த்துவிட்டு பிறர் முன்பாக நம்மை புத்திசாலி என்று காட்டுவதை நாம் நிறுத்திக் கொண்டு சந்தோஷம் என்பது பொருள் சார்ந்தது அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று நம்புவோம். நம்முடைய தேவன் சதா காலமும் நம்மை நடத்தி சொல்லுகிற தேவனாய் நம்மோடு கூட இருப்பார். இன்றைய தியானம் அப்போஸ்தலர் 11:26. முதல் அந்தியோகியாவில சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவன் என்கிற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சவுல், பர்னபா போன்றவர்களின் சாட்சியான வாழ்வின் நிமித்தமாக கிறிஸ்தவர் என்ற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர் என்பதை எப்படி குறிப்பிடுகிறார்கள்? கிறிஸ்துவை தரித்தவர்கள், கிறிஸ்துவாகிய அவர்கள். கிறிஸ்துவின் குணங்கள் சீடர்களில் வெளிப்பட்டதினாலேயே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய முன்னோர்களும் தம் சாட்சியான வாழ்க்கையின் மூலமாக சம்பாதித்து கொடுத்த பெயர் தாமே கிறிஸ்தவர்கள். அன்று சீடர்கள் தம் சாட்சியான வாழ்க்கையின் மூலமாக சம்பாதித்து கொடுத்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை இன்று நாம் அழகுபடுத்துகிறோமா அல்லது அசிங்கப்படுத்துகிறோமா? நம்மை பார்க்கிற மனிதர்கள் முன்பாக நாம் கிறிஸ்துவாக காட்சி அளிக்கின்றோமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பிம்பங்களாக நாம் வாழ்கின்றோமா? ஒரு தகப்பன் தன் 8 வயது மகனுடன் சர்க்கஸ்க்கு செல்கிறார். டிக்கெட் வழங்குபவர் கூறினார், 7 வயதும் 7 வயதுக்கு குறைவானவர்களுக்கும் அரை டிக்கெட் கொடுக்கப்படும். அந்த தகப்பன் சொன்னார், 2 முழு டிக்கெட் கொடுங்க என்று கேட்டார். டிக்கெட் கொடுப்பவர் கேட்டார், உங்க மகனுக்கு எத்தனை வயது? அப்பா 8 வயது என்றார். டிக்கெட் கொடுப்பவர் பையனை பார்த்தா 8 வயது மாதிரி தெரியலையே, நீங்க 7 வயதுன்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு தெரிய போவதில்லையே, நானும் அரை டிக்கெட் கொடுத்திருப்பேனே. அதற்கு அந்த தந்தை சொன்னார், நான் 7 வயது என்று பொய் சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவருக்கும்
என் மகனுக்கும் ஒரு டிக்கெட்டுக்காக நான் பொய் சொல்லுகிறேன் என்பது தெரிந்து விடுமே. என்னால மாமனிதனாக வாழ முடியுமான்னு தெரியல, ஆனா என்னால ஒரு நல்ல கிறிஸ்தவனாக பொய் சொல்லாம வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று குறிப்பிட்டாரா. இன்றைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை வெளிக்காட்டாததன் இழப்பு என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர், டாக்டர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி போன்றவர்களை கிறிஸ்தவம் இழந்து விட்டது. இவர்கள் வேதாகமத்தை விரும்பி வாசித்தவர்கள், தேவாலயம் நோக்கி வந்தவர்கள், ஆனாலும் கிறிஸ்தவராக மாறவில்லை. ஏன் தெரியுமா? இவர்கள் சொன்ன காரியம் கிறிஸ்தவர்களிடம் கிறிஸ்துவை காண முடியவில்லை. அந்தியோகியாவில் ஊழியம் செய்த சீடர்களிடம் அந்த ஊர்க்காரர்கள் கிறிஸ்துவை கண்டார்கள். சவுல் பர்னபாவின் வாழ்வுல கிறிஸ்து தென்பட்டார். அதனால்தான் சீடர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஓட்ட பந்தயத்துல கென்யா நாட்டு சார்பாக ஆபேலும், ஸ்பெயின் நாட்டு சார்பாக ஐவன் பெர்னாண்டஸும் பங்கேற்றனர். போட்டி தொடங்கியது. வீரர்கள் வேக வேகமாக விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலில் கென்ய வீரர் வருகிறார். இரண்டாவது வீரராக ஸ்பெயின் வீரர் ஓடிக்கொண்டிருக்கிறார். கென்ய வீரர் எல்லை கோட்டை நெருங்கும் போது அப்படியே நின்று விட்டார். பின்னால் வந்த ஸ்பெயின் வீரர் ஸ்பெயின் நாட்டு மொழியில முன் செல், கோ ஃபார்வர்ட் என்று கத்துகிறார். கென்ய வீரருக்கு பாஷை புரியவில்லை. பக்கத்தில் வந்து ஸ்பெயின் வீரர் கென்ய வீரரை பிடித்து தள்ளிவிட்டார். அவர் கோட்டை கடந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. பரிசு கொடுக்கும் போது ஸ்பெயின் நாட்டு வீரரிடம் நீங்கள் ஏன் முன்னுக்கு வரவில்லை என்று கேட்டவுடனே ஐவன் சொல்லுகிறார், அது தவறு. உண்மையான வெற்றி ஆபேலுக்கு உரியது. நான் முன்னே வந்திருப்பேனானால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என் தாயாரும் நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். மிகச் சிறந்த கிறிஸ்துவர் ஐவன் பெர்னாண்டஸ், கிறிஸ்துவுக்கு பெருமை சேர்த்த கிறிஸ்துவர். இன்று நாம் எப்படி வாழ்கிறோம்? சீடர்கள் தம் சாட்சியினாலும் பாடுகளினாலும் சம்பாதித்து கலங்கரை விளக்காக ஒளிரும் கிறிஸ்தவர் என்ற பெயரை நாம் காப்பாற்றுகிறோமா அல்லது கரைப்படுத்துகிறோமா? அன்றைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் தாழ்ந்து தவிக்கிறார்கள். ஒரு ஞானி குறிப்பிடுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வார்கள், ஆனால் ரசிகர்களாய் மட்டுமே வாழ்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவத்தின் பெரும் பிரச்சனையும் இதுதான். சாட்சியாய் வாழ்வதை விட்டுவிட்டு காட்சியாய் வாழ்கின்றனர். ஒரு பக்தன் குறிப்பிடுகிறான், இரத்த சாட்சிகள் குறைந்து போனதினாலேயே ரசிகர்களின் பட்டாளம் பெருகி போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, எறும்பை போல உழைக்க பழகிவிட்டோம், மானை போல ஓட தெரிந்து கொண்டோம். ஆனால் கிறிஸ்துவை போல இன்னும் வாழ நாம் கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவன் நிலவை போல வாழ வேண்டுமா? நிலவு சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிப்பது போல கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டுமா? எப்பொழுதெல்லாம் நிலவு சூரியனை பிரதிபலிக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் இருள் சூழ்ந்தே இருக்குமா? அதை போலவே நாமும் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் நாம் வெறுமையாகவே காட்சி கொடுக்கிறோமா? நிலவு எப்பொழுது போற்றப்படுகிறது தெரியுமா? சூரியனை பிரதிபலிக்கும் போது மட்டுமே. அதுபோலவே கிறிஸ்தவன் எப்பொழுது போற்றப்படுகிறான் தெரியுமா? கிறிஸ்துவாக வாழும் போது மாத்திரமே அவன் போற்றப்படுகிறான். திருமறையில ஏசாவை பாருங்கள். ஏமாற்றப்பட்ட மனிதன், தோல்வியை சந்தித்தவன், சொத்துக்களை இழந்தவன், உடன்பிறப்பால வஞ்சிக்கப்பட்டவன். ஆனாலும் எப்பொழுது ஏசா தன்னிலே கடவுளை வெளிக்காட்டினானோ அப்பொழுதே அவன் உயர்வை பெற்றான். ஆதியாகமம் 33:12 நான் உனக்கு முன் நடப்பேன். ஏன் முன்னே நடந்து சென்றார்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏசாவை போல முன்மாதிரியாய் முன்னோக்கி நடக்க வேண்டும். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் சொந்த பெற்றோரை நேசிக்காமல், சொந்த உடன்பிறப்புகளை நேசிக்காமல், சொந்த மனைவியை, சொந்த கணவனை நேசிக்காமல், அண்டை அயலாரை பொறாமையோடு பார்ப்பவர்களாக, களவு செய்பவர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, பிறரிடம் ஆதாயம் தேடுபவர்களாக வாழ்வதனால்தான் கிறிஸ்தவமே விமர்சனத்துக்கு உள்ளாகிவிட்டது. கிறிஸ்தவர் என்பவர் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா?
மார்க் ட்வைன் என்று சொல்லப்படுகிற மனிதன் குறிப்பிடுகிறார், சவப்பெட்டி செய்பவன் கூட ஐயோ போய்விட்டாரே என்று வருத்தப்படும் அளவுக்கு வாழ வேண்டும், அவன்தான் உண்மை கிறிஸ்தவன் என்று குறிப்பிடுகிறார். இப்படித்தான் அந்தியோகியா மக்கள் முன்பாக சீடர்கள் மிகவும் சாட்சியாய் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைய தியானத்தில் அந்தியோகியாவில் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறுவதற்கு எப்படி சாட்சியா வாழ்ந்தார்கள் என்பதை 3 காரியங்களின் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, கூடி இருந்ததினால் கிறிஸ்தவர் என்ற சாட்சியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 11:26 அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து ஒரு பழமொழி ஒன்றை குறிப்பிடுவார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கடவுளின் விருப்பமும் அதுதான். கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரிவினைக்கு இடம் கொடாமல் ஒற்றுமை உணர்வோடு இணைந்து வாழ வேண்டும். ஆதி திருச்சபையினர் ஒற்றுமைக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர்கள். அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஆதி திருச்சபையினர் திருச்சபையிலும் வீடுகளிலும் மிகவும் ஒற்றுமையாகவும் ஐக்கியத்துடனும் வாழ்ந்தார்கள். இன்று கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபைகளுக்குள்ள பல பல பிரிவினைகளும் சண்டைகளும் போட்டி பொறாமைகளும் பெருகி போய்கொண்டே இருக்கிறது. கூஸ் பறவை வி வடிவத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவை, மரணம் வரை இது தன்னுடைய இனத்தோடு ஒற்றுமை உணர்வோடு ஐக்கியத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பறவையா. ஒரு மனநல காப்பகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து உணவு கொடுக்க ஒரு தம்பதி சென்றார்கள். அங்கே ஏராளமான மனநோயாளர்கள் தங்கி இருந்தனர். அவர்களை பராமரிக்க ஒரே ஒரு காப்பாளர் மட்டுமே இருந்தார். இத்தனை நோயாளிகளுக்கு நீங்கள் ஒருவரே காப்பாளராக இருக்கிறீர்களே, இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருவேளை உங்களை தாக்கிவிட மாட்டார்களா என்று கேட்டபோது அந்த காப்பாளர் சொன்னார், மனநோயாளிகள் ஒருபோதும் ஒன்றுபட மாட்டார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் கூட ஒன்றுபட முடியாத மனநோயாளிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் பிரிவினைகளையும் வீண் சண்டைகளையும் கலைந்து அந்தியோகியாவிலே வாழ்ந்து சீடர்களைப் போல ஐக்கியப்பட்டு வாழ தீர்மானித்தார். கிறிஸ்து நிச்சயமாக நம்மிலே வெளிப்படுவார். நெகேமியா தீர்க்கனுடைய காலத்துல 52 நாட்களில அவர் அலங்கத்தை கட்டி முடித்தார். இது எப்படி சாத்தியமானது? அவர்கள் ஒற்றுமையோடும் ஐக்கியத்தோடும் கூடினதினால்தான் அலங்கத்தை வெறும் 52 நாட்களில கட்டி முடிக்க முடிந்தது. ஒரு ராஜா தன் நாட்டில் உள்ள ஒரு ஞானியின் அறிவாற்றலை பாராட்டி பரிசு கொடுக்க விரும்பினார். ஒரு விலையுயர்ந்து வைரத்தாலான கத்தரிக்கோலை ஞானியிடம் கொடுத்தார். ஏழ்மையின் பரிதாபத்தில் வாழ்ந்த ஞானி அந்த கத்தரிக்கோலை பார்த்தவுடனே பதறி போய் இது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று மறுத்தார். கோபமடைந்த ராஜா, விலை உயர்ந்த வைரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை அவமதித்து விட்டீர்கள் என்றார். அந்த ஞானி, ராஜா என்னை மன்னித்து விடுங்கள், தாங்கள் கொடுத்தது விலை உயர்ந்த வைரம், ஆனாலும் அது கத்தரிக்கோள், அதன் பணி இணைந்திருப்பதை பிரித்து விடக்கூடியது, அதனால் தான் வேண்டாம் என்று மறுத்தேன். ராஜா, நீங்கள் பரிசாக ஒரு சாதாரண ஊசியை கொடுங்கள், அது பிரிந்திருப்பதை இணைத்து விடும் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களும் ஊசியை போல வாழ வேண்டும், குத்தி காட்டுவதற்காக அல்ல, பிரிந்திருப்பதை சேர்த்துணைக்கும் பாலங்களாக வாழ வேண்டும். ஒரு கவிஞன் குறிப்பிடுகிறான், செடிவிட்ட மலர் வாடி போகும், கொடிவிட்ட இலைகள் வதங்கி போகும், கூட்டத்தை விட்டு விலகிய விலங்கானாலும் மனிதனானாலும் பலத்தை இழக்க நேரிடும் என்று குறிப்பிடுகிறார். கார்ல் மார்க்ஸ் அடிக்கடி குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை, தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனி மனிதன் சாதனையாளனாகவே முடியாது என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, சிதறி கிடக்கும் இறகுகள் நிச்சயமாக பயனளிக்காது, சேர்ந்திருக்கும் இறகுகளே சிறகடிக்க உதவுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் இணைந்திருப்போம், கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்துவோம். மத்தேயு 18:20 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று அங்கீகாரம் பெற வேண்டுமா? கூடி வாழ்வோம்,
ஐக்கியப்படுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். அதனால்தான் கிறிஸ்தவர் என்ற சாட்சியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 11:28 அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரால் அறிவித்தான். யார் இந்த அகபு? அந்தியோகியாவிலே பிறந்து ஊழியம் செய்து அங்கேயே மரித்தவர். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த 72 சீடர்களில் இவரும் ஒருவர். எருசலேமில் இருந்து அந்தியோகியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவர். அந்தியோகியாவில தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்தியவர். போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒருவர் கடைக்கு சென்று பல பொருட்களை வாங்கினார். பணம் செலுத்திவிட்டு இல்லத்துக்கு வந்து பெட்டியை திறந்து பார்க்கிறார். மனிதனுக்கு பயங்கர அதிர்ச்சி. காரணம், அவர் வாங்கிய பொருட்கள் அந்த பெட்டிக்குள்ளே எதுவுமே இல்லை. மாறாக விலையுயர்ந்த பொருள் ஒன்று உள்ளே இருந்தது. இதை வைத்துக் கொள்ளலாமா அல்லது கொடுத்து விடலாமா? மனம் பாடாய்படுத்தியது. ஒரு முடிவுக்கு வந்தவரால் காலையிலே கொண்டு போய் கொடுத்து விடுவோம் என்று நித்திரைக்கு சென்றார். காலையில எழுந்தவுடனே அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு கடைக்காரரிடம் வந்து அந்த பெட்டியை ஒப்படைத்தார். கடைக்காரர், இந்த பொருளை நீங்களே வைத்திருக்கலாமே, ஏன் கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்று கேட்டவுடனே இருமனதாகவே இருந்தது. நல்ல மனது கொடுக்க சொன்னது, கெட்ட மனதோ வேண்டாம் என்றது. நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதால் நல்ல மனது சொன்னதை நிறைவேற்றினேன் என்று சொன்னார். கிறிஸ்தவராகிய நீங்கள் கிறிஸ்தவன் என்று குறிப்பிடுகிறீர்கள், ஆனால் போதை பழக்கங்களை பயன்படுத்தும் போது நல்ல மனது உங்களுக்கு எதுவும் சொல்லாதா என்று ஒரு கேள்வியை எழுப்பினாரா? இன்றைய கிறிஸ்தவர்களின் சாட்சியும் இப்படி கேலிக்கூத்தானதாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஆவியானவர் நல்ல இருதயமாக இருந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நல்லதை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய மாம்சமோ கெட்ட இருதயமாக இருந்து கொண்டு கெட்டதை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறது. 1984ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போபாலில ஒரு நாள் சாலையில் நடந்து சென்றவர்களும் வாகனங்களில் வந்தவர்களும் திடீரென்று பொத்தென்று கீழே விழுந்து மடிந்தார்கள். அப்புறம் தான் தெரிந்தது விஷவாயு கசிவு என்று. அதற்கு நிறமில்லை, எந்த அறிகுறியும் இல்லாமல் மனிதனை தாக்கியது. அன்புக்குரியவர்களே, மாம்ச சிந்தையும் அப்படிப்பட்டது. வலி இல்லாமல் அழிவை தரக்கூடியது. எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுவாகவே மாறி நம்மை அழித்து விடக்கூடியது. அந்தியோகியா வந்த சீடர்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார்கள். ஆகவே ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள், சாட்சி பகிர்ந்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் சாட்சியை வெளிப்படுத்த விரும்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:6 குறிப்பிடுகின்ற வார்த்தையை நினைவிலே கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா? கிறிஸ்தவர் என்ற அங்கீகாரம் நிலைக்க வேண்டுமா? ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, வாழ்ந்து காட்டினதினாலேயே கிறிஸ்தவர்கள் என்ற சாட்சியை பெற்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி வேதனையோடு குறிப்பிடுகிற ஒரு காரியம் மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர்கள் வார்த்தையில கிறிஸ்தவர்களாகவும் வாழ்க்கையில அருவருப்பானவர்களாகவும் இருக்கின்றார்கள். வாயால அன்பாய் இருக்க வேண்டும் என்பார்கள், வாழ்வில வெறுப்பை பிரதிபலிப்பார்கள். வாயால உண்மையை பேச வேண்டும் என்பார்கள், வாழ்வில பொய்யின் முகவரியாக அலைகிறார்கள். வாயால சமாதானத்தை பேசுவார்கள், வாழ்வில பெரிய சண்டைக்காரர்களாக அலைந்து திரிகிறார்கள். ஆனால் அந்தியோகியா சீடர்கள் அப்போஸ்தலர் 11:26 அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். உபதேசத்தோடு நின்று விடவில்லை. அப்போஸ்தலர் 11:29-30 சீடர்களின் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்தியோகியாவில் சீடர்கள் வாயாலே மட்டுமல்ல வாழ்விலும் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, எவர் ஒருவரால் பலர் வாழ்கின்றார்களோ அவர்தான் உண்மை கிறிஸ்தவர். 3 வகை கிறிஸ்தவர் இருக்கிறார்களா?
ஒன்று வன்முறையை வெளிப்படுத்தும் கிறிஸ்தவர், 2 எதிர்பார்ப்போடு நடமாடும் கிறிஸ்தவர், 3வது பகைவரையும் அன்பு செய்யும் கிறிஸ்தவர். இம்மூன்றுல நாம் எந்த வகை? திருமறையில ஈசாக்கு பகைவர்களையும் அன்பு செய்தார். கடினப்பட்டு வெட்டிய துறவுகளை அபகரித்த பெலிஸ்தியருக்கு விருந்து கொடுத்து மகிழ்ந்தார். அதனுடைய பலன்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுப்பவருக்கும் மறுதலிக்க போகிறவருக்கும் தன்னை விட்டு ஓடி போகும் சீடர்களுக்கும் விருந்து கொடுத்து மகிழ்ந்தார். பிதாவின் வலது பார்சத்துல இன்றும் வீற்றிருக்கிறார். 1945ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா தேசத்துல இனவெறி தாக்குதல் தலைவிரி தாடியது. வாண்டர் புரூக் என்ற வெள்ளைக்கார மனிதன் ஒரு வீட்டுக்குள் புகுந்து அந்த கருப்பின குடும்பத்தின் ஒரே ஒரு செல்ல மகனை தரதரவென்று வெளியே இழுத்து வந்து தீ வைத்து எரிக்கிறார். அடுத்து அந்த குடும்ப தலைவரை எரித்துக் கொண்டார். இவைகளை கண்களாலே பார்த்து மனமுடைந்து பாதிக்கப்பட்ட அந்த தாய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். நீண்ட காலத்துக்கு பின்பு நீதிமன்றம் தீர்ப்பை வெளியிடுகிறது. வெள்ளைக்காரனுக்கு தூக்கு தண்டனையை அறிவித்தது. அந்த விதவை தாயிடம் நீதி அரசர் இந்த தீர்ப்பு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்று கேட்டவுடனே அந்த விதவை தாய் சொன்னார், வாண்டர் புரூக்கை என் மகனாக தர வேண்டும், நான் இன்னும் அதிகமாய் அவரை அன்பு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். நீதிமன்றமே நிசப்தமாகி போனதா. அன்புக்குரியவர்களே, எத்தனை பெரிய சாட்சி பாருங்களேன். எபேசியர் 4:17 கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். கிறிஸ்தவர் என்று அங்கீகாரம் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமா? சாட்சியுள்ள வாழ்வை தரித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைவாக உண்மை கிறிஸ்தவருக்கு சிறந்த சாட்சி அன்னை தெரசா அவர்கள். தெரசாவின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா? Let us do something beautiful for God. கடவுளுக்காக அழகானது ஏதாவது செய்வோம். தெரசாவின் அன்பு பணி நிலையங்களின் வாயிலில் எழுதப்பட்ட ஒரு வாசகம். உடல் ஊனமுற்றோர், தொழுநோயாளர், ஆதரவற்றோர், மனநலம் குன்றியோர், முதியோர் மத்தியில அவர் செய்த பணிகள் எல்லாம் something beautiful for God. ஒரு கவிஞன் இப்படியாக குறிப்பிட்டான், பெண்ணே, நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகளுக்கு தாயாகி இருப்பார். நீயோ கருணையுற்றதால் தான் அகிலத்துக்கும் அன்னையாக சொல்லிக்கிறார். அன்னை வாழும் போது மனிதனாக வாழ்ந்ததால் தான் மண்ணை விட்டு மறைந்தும் புனிதராக பேசப்படுகிறார். ஒரு புது கவிஞன், கிறிஸ்தவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் சிலருக்கு மட்டுமே அடையாளமாய் இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவாக வாழ்ந்தால் உலகுக்கே அடையாளமாய் இருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு மெழுகுவர்த்தியை கையில் எடுத்து ஒளியேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் முகத்தின் முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இரு, நல்லா இரு என்று சொல்லி பாருங்கள். அது அழகாக எரியும், நன்றாக ஒளி வீசும். நாசமா போ, நாசமா போ என்று சொல்லி பாருங்கள். உடனே அது அணைந்து போய்விடும். கிறிஸ்தவர்களாகிய நாம் பிறர் சந்தோஷப்படும் காரியங்களை நம்முடைய நாவினால, நம்முடைய வாழ்வினால வெளிப்படுத்த வேண்டும். பிறர் வேதனைப்படும் காரியங்களை ஒருபோதும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வேதனைப்படும் காரியங்களை நாம் செய்வோமே ஆனால் நம்முள் எரிகின்ற கிறிஸ்து என்ற வெளிச்சம் நிச்சயமாக அணைந்து போய்விடும். அந்தியோகியாவின் சீடர்கள் கூடியிருந்தார்கள், ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு தீர்மானம் எடுக்க நம்மை நாம் அர்ப்பணிக்கலாமா? என் வாழ்வின் முடிவு வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை நான் கிறிஸ்துவாகவே வாழுவேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கிறிஸ்தவர்களாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய எதிர்கால பயணங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் குமாரனே, அற்பரும் நீசரும் பாவிகளுமாக எங்களுடைய வாழ்வில் நீர் பாராட்டுகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன், எங்களை உம்முடைய வல்ல கரத்தினாலே தூக்கி சுமக்கிறீர்.
எங்களை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறீர். எங்களுடைய உள்ளத்தின் விசாரங்கள் பெருகும் பொழுதெல்லாம் உம்முடைய ஆறுதல்களினாலே நீர் எங்களை தேற்றி ரட்சிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் குமாரனே, இந்த பரிசுத்தமான ஆராதனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வாக்குத்தத்தங்களின்படி நாங்கள் உமக்கு உகந்த வாசனையாய் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தார். விசேஷ விதமாக கம்பம் குருசேகரத்துக்காக சொல்லுகிறோம். கம்பம் குருசேகரத்தின் 9 சபைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 9 சபைகளிலும் பலதரப்பட்ட கூலி வேலைகளுக்கு செல்லுகிற உள்ளங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய போகையிலே வருகையிலும் பாதுகாவல் கூட இருப்பதாக பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு ஏதுவார். ஆண்டவரே, உடைய மன விருப்பங்களை எல்லாமே ஆண்டவர் ஜெயமாய் வாய்க்க பண்ண வேண்டும். கடின பாடுகளுக்கு மத்தியிலே கிடைக்கிற ஆண்டவரே வருமானம் நிறைவை இல்லங்களிலே உள்ளங்களிலே தரக்கூடியதாக இருக்க கருவினார். அரசு துறைகளிலே தனியார் துறைகளிலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இன்னும் ஆண்டவரே பணிமாற்றங்களை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, நிச்சயமாக எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நன்மையாய் முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பெருக்கமுள்ள சமாதானத்தை, பெருக்கமுள்ள ஆசீர்வாதத்தை எங்களுடைய குருசேகரம் முழுவதும் கர்த்தர் ஊற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லோயர் கேம்ப் ஆலய கட்டுமான பணிகள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று விரைவில் ஆரம்பித்து முடிக்கப்பட்ட கர்த்தர் கருவினார். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நாட்களில் எந்த குறையும் வாதையும் வேதனையும் பொல்லாப்பும் கசப்பும் என்னுடைய திருக்குடும்பங்களை அணுகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நீர் சுத்திகரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரை கண்மணி பிள்ளைகளை, வாலிபர்களை, தாய்மார்களை, பெரியவர்களை, ஆண்டவரை பல துறைகளிலே பணி செய்து பணி ஓய்வு பெற்றிருக்கிற பெரியவர்களை, 60 வயது கடந்து 70 வயதை கடந்து ஆண்டவரை 80 வயதை கடந்து 90 வயதை கடந்து பெரியவர்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் உடைய வல்லமை ஆண்டவரே 30, 60, 100 ஊற்றப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக ஆண்டவரை வெளியூர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற எங்களுடைய திருக்குடும்பத்தார் உம்முடைய பாதுகாவலை, உம்முடைய அபிஷேகத்தின் ஆண்டவரை வல்லமையை ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க கருவினார். இந்த கொரோனா கொள்ளை நோயின் நிமித்தமாக நாங்கள் குடும்பங்களிலே இணைந்து தொடர்ந்து எங்களுடைய குடும்ப ஜெபங்களை ஆண்டவரே உம்மை நம்பி ஏறெடுக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். விரைவிலே இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்படியான ஒரு வாய்ப்பை நீர் மீண்டும் எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்துவர்மடுதலை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய கம்பம் குருசேகரத்தையும் உயிர்த்தெழுதலின் ஐக்கியத்தையும் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமும் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, நாமும் வாழ்க.
செவிகளை அருடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற நிறைவான சமாதானத்தோடு செல்வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.